வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். எதுனா OnePlus 12 பற்றி. ஸோ ரோஜர் தான் அதை பற்றி சொல்ல போகிறான். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுற? போன ஆகஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஓகே, ஆனால் வர அப்டேட்ஸ்லாம் பண்ணிடுறியா? ஆமாம். என்ன தம்பி, உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா அப்டேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு? ஆனால் அந்த கடைசி மேஜர் அப்டேட்டில் அந்த லைவ் ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அப்பாச்சே, சரி, ஓகே, நல்லா இருக்கு. ரைட்டுங்க. ஆக்சுவலாக OnePlus 12 வந்து சொல்ல போனால் இப்பயும் ஒரு நல்ல டிவைஸ். OnePlus 13 வந்ததுக்கு அப்புறமும் கூட OnePlus 12க்குன்னு ஒரு தனி கெத்து மரியாதை எல்லாமே இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த டிவைஸோட ஃபார்ம் ஃபேக்டரு, டிசைனு அண்ட் இந்த டெக்ஸ்சர்லாம் இருக்கு பார்த்தியா? இந்த டெக்ஸ்சர் வந்து உனக்கு OnePlus 13ல கட்டவே கிடையாது. ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த இதில் உள்ள ஒரு மார்பிள், அந்த கிளிட்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாவே OnePlus 12ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பயங்கரமான அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா இந்த இது வந்து OnePlus 13ல இல்லை. ஆனால் உனக்கு பேட்டரி, பெரிய பேட்டரி கிடைக்கும். 6000 mAh பேட்டரி கிடைக்கும். இதுவே இப்போ கூட அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் பாருங்களேன். நேற்று நைட்டு சார்ஜ் போட்டது அப்படியே அன்லாக் பண்ணு. 10 hours. இவ்வளோ அப்டேட்டுக்கு பாருங்க, நீங்க பாருங்க, நார்மலாவே இல்லை, இவ்வளோ அப்டேட்டுக்கு அப்புறமும் உனக்கு 10 hours வருதா? அப்டேட் ஆகி ஒரு 1 month 1.5 month கிட்ட கொஞ்சம் அடி வாங்க தான் கோளாறாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. இது இப்போ நான் ட்ரெயினில் வரும்போது அந்த ஃபுல் சன்லைட்ல நடந்து போகும்போது அப்படி யூஸ் பண்ணது. இப்போயே 3 hours 38 minutes வந்துருச்சு. எவ்வளோ இருக்கு? 60. எது மொத்தம் வந்து 7% ஆமாம், 67% இருக்கு. ஸோ இது எப்படி கணக்கு போட்டாலும் இவனுக்கு ஈஸியாக திரும்பியும் ஒரு 8 to 9 hours வந்துடும் போல இருக்கு. இத்தனைக்கும் மொபைல் டேட்டால தான் இருக்கு. ஆமாம். என்ன நெட்வொர்க்கு? ஏர்டெல். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நீ தான் இப்போ என்னென்ன பாயிண்ட் சொல்ல போறேன்னா, இந்த டிவைஸ்க்கு முன்னாடி நீ என்ன டிவைஸ் யூஸ் பண்ண? இதுக்கு முன்னாடி Asus 5G, அது ஒரு அதுவே பயங்கரமான ஃபோன் ஆச்சு. 6 years யூஸ் பண்ணிட்டேன். கடைசி வந்து பின்னாடி கேமரா ஃபெயிலியர் அப்படிங்கிறதால தான் அதுக்கு மேலே என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. இன்னும் எனக்கு செகண்டரி ஃபோனாக அதுதான் இருக்கு. அவ்வளோதான், இல்லைன்னா இன்னும் அதுதான் ஓடிட்டு இருக்கும். நான் அவ்வளோ சீக்கிரம் மொபைல் சேஞ்ச் மாற்ற மாட்டேன் இல்லையா? சரி, ஓகே. 5G அது வந்து பயங்கர கிரேசியான ஒரு ஃபோன் தான். இதில் 5Gலேருந்து இதில் லேண்ட் ஆகும்போது பில்டு குவாலிட்டி எப்படி இருந்தது? பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது வந்து பேட்டரி. ஏன்னா அது 3000 சம்திங் mAh பேட்டரி. இது ஒரு நாள் கடைசி டைம்லலாம் ஒரு நாளைக்கு 3 தடவை சார்ஜ் போட வேண்டியிருக்கும் 5G. ஆனா இது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதும். சரி, ஜாலியா இருக்கான். ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கு. அது உண்மையிலே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அது எதுவா இருந்தாலும், சின்ன சின்ன கீ பிரஸ் பண்றதா இருந்தாலும் இல்ல ஃபீட்பேக், நான் நினைக்காத இடத்துலலாம் வைப்ரேஷன் ஃபீட்பேக் இருக்கு. நல்லா இருக்கு. UI ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணிருக்க விதம் நல்லா இருக்குன்னு சொல்றான். வேற எதுவும் இல்ல. ஃபோன் இயர்பீஸ் நல்லா இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கியா? அது வந்த புதுசுல ஒரு 1-2 months கிட்ட ப்ளூடூத் அந்த OnePlus பட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே கட் ஆயிடும். கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஆனா நான் பேசுறது யாருக்கும் கேட்காது. கரெக்டா ஒரு 3-4 செகண்ட்ல திரும்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த பக் மட்டும் இருந்தது. இப்போ இல்ல. இப்போ ஒரு இந்த ஜனவரில இருந்தே இல்ல. இப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே, சரி. இப்போ இந்த கேமரா செட்டப்க்கு வருவோம். உனக்கு இதுல வந்து ட்ரிபிள் கேமரா இருக்கு. சரியா? ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இது மெயின் கேமராவோட நான் அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்ணது டெலிஃபோட்டோ தான் மெயினா யூஸ் பண்றது. அதுவும் முக்கியமா போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்றது. எனக்கு கூட அப்பா அக்கா எல்லாருக்குமே ரொம்ப அது இம்ப்ரெஸ்ட். நான் சும்மா நார்மலா இருக்கும்போது போட்டோ எடுத்துட்டு இருக்குது. அதுவும் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த லைவ் போட்டோலலாம் வர்றது நிறைய மிஸ் பண்ணியிருக்க வேண்டிய மொமெண்ட்ஸ் எல்லாமே லைவ் போட்டோவை வச்சு ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ண முடியுது. அதிலே எடிட் அப்போ அதுவே நம்ம பெஸ்ட் ஷாட் அதுவே புஷ் பண்ணிடும். நானே தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ சில விஷயங்கள் திரும்பிட்டாங்க, வேற எங்கேயாவது திரும்பிட்டாங்க, இல்ல பிளர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி பிளர் எடுத்துக்கலாம். இப்போ கார்ல போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு விண்ட் மில் அழகா இருந்துச்சு அப்படின்னு எடுத்தேன். நான் எடுக்கிறப்போ குறுக்க போஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஆனா அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி அது தனியா அந்த விண்ட்மில் மட்டும் இருக்கிற ஷாட்டை அப்படியே சேவ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது நல்லா இருந்தது. நல்ல ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்போ ஓவராலா வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா இருக்கு. வீடியோகிராஃபி ட்ரை பண்ணியா? வீடியோகிராஃபி நான் எடுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு மெயின் கேமரால சம்டைம்ஸ் கலர் அக்யூரசி மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஆனா ஒருவேளை நான் என்னோட சோனி மிரர்லெஸ் அதுக்கே பழகிட்டு வேலை நான் எடிட் பண்ணியே பழகினதால இது கரெக்டா அந்த டிஃபரன்ஸ் உடனே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அந்த கலர் அக்யூரசி இப்போ முக்கியமா எதுல மிஸ் ஆகும்னா ஸ்கைல சன்செட் அப்போ எடுக்கும்போது அந்த கிளவுட்ஸோட கலர் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஓகே, அகைன் இதுல ஃபேக்டர் என்னன்னா ரோஜர் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணுவான். ஸோ நிக்கான், சோனி இந்த மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்றதுனால ஃபோன் கேமராவில் உள்ள கலர்ஸ் வந்து அவனுக்கு வித்தியாசத்தை காட்டுது.
ஓகே சரி, இப்போ உனக்கு ஆல்ரெடி நீ ஓஎஸ் பத்தி கிட்டத்தட்ட சொல்லிட்ட. ஸோ இதுல ஓ டைலர் போட்டிருக்கியா இல்லாட்டி ஸ்டாக் டைலர் தான் யூஸ் பண்றியா? இல்ல வந்த ஃபோன் பண்றதுக்கு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, ஃபோன் டைலர் ஆப்? எல்லாமே இதுதான், நார்மல் இதுதான். ஓகே, எதுக்குன்னா ஓ டைலர்னு ஒரு ஆப் இருக்கு. அதை போட்டால் என்ன ஆகும்னா அது வந்து இவங்களோட ஓன் டைலர் மாதிரி, ஓப்போ டைலர் மாதிரி. அது போட்டால் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் உண்டு, வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட். எல்லா காலும் இல்லவே இல்லை. அதெல்லாம் எப்போ இருந்தோ பேசிட்டு இருக்கோம், என்ன பண்றது. அது பிளே ஸ்டோர்லயே இருக்கு, ஓ டைலர்னு நீ போட்டனா வரும். ஆமா ஆமா. ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு எல்லா கால்ஸும் ரெக்கார்ட் ஆகும். சரியா? இதுல வந்து ஆக்சுவலாக கால் ரெக்கார்ட் பண்ணோம்னா பீப் சவுண்ட் வரும், அப்படி இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதை நீ வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஓ டைலர் யூஸ் பண்ணலாம். சரி, அப்புறம் பேட்டரி லைஃப் ஆல்ரெடி நீ சொல்லிட்ட கிரேசியா இருக்கு. ஸோ ஓவராலாக சப்போஸ் இந்த ஃபோனை நீ இப்போ யாருக்கா ரெக்கமெண்ட் பண்றேன்னு வையேன், எந்த மாதிரி ஒரு யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? எனக்கு வந்து ரொம்ப இப்போ உங்களை மாதிரி கேமரா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இல்லாமல் ஜென்ரலாக டே டு டே லைஃபுக்கு ஒரு ஃபோனு ரொம்ப சார்ஜ் போட வேண்டாம், இல்லை மற்ற பேசிக் ஃபெசிலிட்டி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எதுலேயுமே பெஸ்ட் இல்லை, ஆனால் நார்மலாக பார்த்தா எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போது மீடியா சென்ட்ரிக்காக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தேவை, அதே சமயம் நான் வந்து அதிகமாக வீடியோ பார்ப்பேன், படம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்குங்கிற இல்லையா? சரி ஓகே. சரி, இப்போது இந்த ஃபோனுக்கு கான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? லாஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் செக் பண்ணல, இந்த லாக் ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன் உண்டு. லாக் ஸ்க்ரீனில் அந்த குட்டியாக ஒரு இது இந்த இருக்குல்ல, இந்த மை தீம்ஸ்ல உள்ள நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து முன்னாடி அப்ளை பண்ணா அழகா அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஒண்ணு வச்சா அது வேற ஏதோ காட்டு பக். ஆமாங்க, ஆமா. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து குட்டியா அதே இமேஜ் வரணும், குட்டியா வரணும். அது பார்த்தா இவன் வந்து ஒரு ஜெட்டை வச்சிருக்கான், நான் கேட்டது நான் கொடுத்தது அது கொடுத்தது இந்த மாதிரி, அதை நான் கேட்டது அது கொடுத்தது இதுதாங்க. அது அதுவா கிராப் பண்ணிக்குது. நான் கிராப் பண்ணி கரெக்டா சென்டர் பண்ணி வச்சா அப்போ இந்த பக் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க. நான் அதுக்கப்புறம் இந்த இது யூஸ் பண்ணல. இந்த இது பண்ணாதடா பிரச்சனை, நான் யூஸே பண்ணல போடா. அதனால வேற இது மாறிட்டேன். ஓகே, இந்த ஒரு பிரச்சனை. அப்புறம் அந்த கேமரா கலர் அக்யூரசி மிஸ் ஆகுறது சம்டைம்ஸ். ஓகே, ஆக்சுவலா ஹாசல்பிளாட் வந்ததே அந்த கேமரா கலர் அக்யூரசிக்காக தான். பட் அது அவங்களால இன்னும் சரியா பண்ண முடியல. இந்த விஷயத்துல எனக்கு சன்செட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த இதுல கொஞ்சம் மிஸ் பண்ணேன். இதுக்கு ஜிகேம் மாதிரியான ஆப்ஷன்ஸும் உண்டு, நீ ஜிகேமும் கூட யூஸ் பண்ணலாம். அது ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அது டெலிஃபோட்டோவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது கண்டுபிடிக்கணும், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இதுக்குன்னு வந்து இல்ல 3x இல்லன்னு 3x. அது பிரச்சனையே இல்லை. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிலரி கேமராஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆக்சிலரி கேமராஸ் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சில டாகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டா இதுல இருக்கிற 3 கேமராவும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்டா. ஒரு 10-15 பில்ட் இன்ஸ்டால் பண்ணி 3 பில்ட் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எனக்கு வந்து மெயின் கேமரா ஒர்க் ஆச்சு, டெலிஃபோட்டோ ஒர்க் ஆகல, அதனால எடுத்துட்டேன். எனக்கு தேவை டெலிஃபோட்டோ தான், அதுவே ஒர்க் ஆகல போங்க சார் அப்படிங்கிறான். சரி ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஃபோன் வந்து 46,000 அந்த மாதிரிலாம் சில சமயங்களில் வருது, 12-56. ஸோ நம்ம மக்கள் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்குமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ரைட்டு, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி. தேங்க்யூ. பார்த்தீங்களா எப்படி தேங்க்யூ சொன்னேன், அவ்வளோ அழகா.